ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கிற சென்சரி இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி டேஸ்ட்டு சென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆட்டிசம் குழந்தை பிறந்ததுலேருந்தே இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக இந்த இஷ்யூஸை செக் பண்ணிங்க, இந்த சிம்டம்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா 8 மாதம், 1 வயசு, 1.5 வயசுலேயே கூட ஆட்டிசம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் 2 இயர்ஸ் மேலே தான் தெரியும். ஆனால் இந்த சென்சரி இஷ்யூஸ் குழந்தை பிறந்ததுலேருந்தே இருக்கும். இதில் நான் கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே பிரணீத் பிறந்ததுலேருந்தே நானே நோட் பண்ணது தான். ஆனால் அப்போது இதெல்லாம் ஆட்டிசம் சிம்டம், இதெல்லாம் சென்சரி இஷ்யூஸ்னு எனக்கு தெரியாது. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னென்ன டேஸ்ட்டு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைபாய் சோப்பு, அரசன் சோப்பு, விம் பார் இதெல்லாம் கடித்து சாப்பிடுவாங்க, நக்குவாங்க. இதெல்லாம் குழந்த ஃபஸ்ட்லேருந்தே இருக்கும். இந்த சோப்புக்கெலாம் ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் கடித்து திங்கிறது, இதெல்லாம் நக்கி பார்க்குறது, இந்த பிஹேவியர்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கும். இப்போ டாய்லெட் கிளீனரு, பாத்ரூம் கிளீனரு இதெல்லாம் எடுத்து அந்த குழந்தை நக்கி பார்க்கும். அதெல்லாம் எடுத்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டேஸ்ட்டு சென்ஸ் ஹைப்போவாக இருக்கிறதுனால தான் அவங்க அந்த சென்ஸை சீக் பண்ணுறாங்க. எல்லா பொருளையும் எடுத்து வாயில் போடுவாங்க, மெல்லுவாங்க, நக்கி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். செடி, கொடி, மரம், மண், கல், குச்சி, என்னென்ன விளையாட்டு பொருள் இருக்கோ எல்லா பொருளும், பூச்சி கீழே கிடந்ததுன்னா கூட, என்ன பொருள் கிடந்தாலும் சரி, குட்டியாக என்ன பொருள் இருந்தாலும் சரி எடுத்து வாயில் போட்டுருவாங்க. கடிப்பாங்க. இப்போ அம்மாவை கூட கடிச்சு வைப்பாங்க. லிவிங் திங்ஸை மட்டும்தான் கடிப்பாங்கன்னு இல்லை, லிவிங் இல்லாத உயிரற்ற பொருட்களையும் கடிப்பாங்க. சேரு, மரம், சோஃபா, செவுரு எல்லாத்தையுமே கடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சென்சரி சீக்கராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வருது. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றவங்கள கடிக்கிறதையோ இல்லை மற்ற பொருள்களை எல்லாம் எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறது, மெல்றது இதெல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தை பிஹேவ் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ செவுத்தை போய் நக்குவாங்க, கதவு, கண்ணாடி, தரையை கூட நக்குவாங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பாத்ரூம் தரையெல்லாம் கூட நக்குவாங்க. ஜன்னல், என்ன பொருள் கிடைச்சாலும் அதை நக்கி பார்ப்பாங்க. ஸோ அது டேஸ்ட்டு சென்ஸ் சமநிலையாக இல்லாமல் ஹைப்போவாக இருக்கிறது தான் காரணம். பேப்பரை போட்டு வாயில் மென்று திம்பாங்க. ட்ரெஸ்ஸோட காலர் பார்த்திங்கன்னா எந்நேரமும் வாயில் வச்சு மென்று வச்சுருப்பாங்க. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே சுருட்டி வாயில் வச்சு மெல்லுவாங்க. என்ன துணி கிடைச்சாலும் அதை வாயில் போட்டு மெல்லுன்னு மெல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அந்த குழந்தைங்க சென்சரியாக சீக்கராக இருக்காங்க. இது உங்கள் குழந்த ஒரு ஆட்டிசம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஸ்வீட்டை டோட்டலாக சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு சில குழந்தைங்க, ஆட்டிசமில் ஒரு சில குழந்தைங்க ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க, சுகர் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸு, இப்போது லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, கேரட் ரைஸு, பீட்ரூட் ரைஸு அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸ்பைசியான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸோ இல்லை ஸ்வீட்ஸோ கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் இருந்தால் கூட அவங்க குழந்தைக்கு ஒரு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேஸ்ட்டை திம்பாங்க. ஸோ நார்மலான எல்லா குழந்தைங்களும் பேஸ்ட்டு திம்பாங்க. ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைங்க பேஸ்ட்டில் ரொம்ப ஒபெஸ்ட்டாக இருப்பாங்க. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்நேரம் ப்ரஷ்ஷை கையிலே வச்சுருப்பாங்க. பேஸ்ட்டை எந்நேரம் வாயில் போட்டு தின்னுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டூத் ப்ரஷ்ஷை எந்நேரம் வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டூத் ப்ரஷ்ஷை நிலம், கதவு இதிலெல்லாம் தேய்ச்சி அந்த அழுக்க வாயில் வச்சு திம்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் குழந்தைக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படியெல்லாம் சரி பண்ணுறது, நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேங்க. ஸோ மோர் ஆட்டிசம் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.